கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகம் ஒரு கிறிஸ்தவன் யார் என்பதையும், நற்செய்தி வாசகம் அந்த கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அழகாக கற்றுத்தருகிறது. நம்மை பார்த்து 1 பேதுரு 2 அதிகாரம் 2 முதல் 5 வரை இறை வார்த்தைகளோடு 9 முதல் 12 உள்ள இறை வார்த்தைகள் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தூய மக்களினத்தார், அரச குருத்துவ திருக்கூட்டம், ஆண்டவரின் உரிமை சொத்து. நமது மகத்துவம், மகிமை, நாம் எப்படிப்பட்டவங்க பாருங்க. நாம் அவரால் இந்த உலக மக்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்காய். அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். 3வது அரச குருத்துவ திருக்கூட்டம். குருத்துவம் ஆரோன் வழிவந்த அந்த குருத்துவம். ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த வேண்டியவர்கள், ஆண்டவரை நோக்கி காதலி ஜெபிக்க வேண்டியவர்கள், பிற ஆத்துமாக்களை ஆண்டவரின் பால் கொண்டு வந்து ஆண்டவரை ஆராதிக்க வைக்க வேண்டிய அரச குருத்துவ திருக்கூட்டம் நாம். கடைசியாக சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரின் உரிமை சொத்து. காரணம், ஆண்டவரின் பிள்ளைகளாக இருந்த நாம் அழகையினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து இருளிலே கிடந்த நம்மை அவரது விலை மதிக்க முடியாத நேற்றுக்குரிய இறை வார்த்தையின்படி பரிசுத்த இரத்தத்தினால் மீட்டு அவரது நாமம் தரிக்கப்பட்ட அவரது உரிமை சொத்துக்களாய் இருக்கிறார். இந்த சொத்தின் மேல் யாருக்கும் அதிகாரம் இல்லை. குறிப்பாக அலகைக்கு அதிகாரம் இல்லை. அவ்வாறு அலகையின் கையில் அதிகாரத்தை கொடுப்பவர்களாய் இருந்தால், பாவம் செய்து அலகைக்கு ஆட்சியை கொடுப்பவர்களாய் இருந்தால், ஆண்டவரின் இரத்தத்துக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று பேதுரு சொல்கிறார். இவ்வாறு உரிமை சொத்தான மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகம் மார்க் 10 அதிகாரம் 46 முதல் 52 உள்ள இறை வார்த்தை கற்றுத்தருகிறார். இங்கு ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரன் பரிதிமேயு, இந்த ஒரு குருடனுக்குத்தான் நான் வாசித்த அளவில் அவனது தந்தையின் பெயரும் குறிக்கப்பட்டிருக்கிறது, திமேயுவின் மகனான பரிதிமேயு. அதை நான் தியானித்த பொழுது ஆவியானவர் தந்த வெளிப்பாடு, அவன் கிறிஸ்துவை அழைக்கின்றதை பாருங்க. வம்சத்தை சொல்லி அழைக்கிற, தாவீதின் மகனே இயேசுவே எனக்கு இறங்கும். இவன் குருடன், ஆண்டவரின் நூல்களை வாசித்திருக்க வாய்ப்பே இல்லை, பிறகு குருடன். அப்படியானால் கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆர்வத்துல ஒரே இடத்துலதான் இருப்பான் பிச்சைக்காரன். வர்றவங்க போறவங்க பிச்சை போடுறவங்கட்டெல்லாம், யார் இந்த இயேசு, இந்த நசரேயனாகிய யார், மரியாளின் மகன் யார் என்ற ஆர்வம் கேட்டு அறிந்தது நிமித்தம் இவர் ஓஹோ தாவீதின் வம்சத்தில் வந்த மகன், நம் மீட்பர் என்று அறிந்து நம்பி அழைக்கின்றான், தாவீதின் மகனாகிய இயேசுவே. அதனால்தான் தூய ஆவியானவர் மார்க் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார், திமேயுவின் மகனான பரிதிமேயு. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவரை எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? நாம் நமது வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற வாக்குத்தத்தங்களை வாசித்து அதிலே நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர, இறை வார்த்தையை வாசித்து விடுதலை தரும் அந்த வார்த்தை என் வாழ்வில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை யோசித்து பார்த்தால், வார்த்தைக்கும் நம்ம வாழ்வுக்கும் ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த பரிதிமேயு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று தொடக்க காலம் முதல் இந்நேரம் வரை அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரின் மகிமையை கேட்டறிந்ததை வைத்து ஆண்டவரை கூவுகிறான். அங்க என்ன நடக்குது? அவர்கள் எரிகோவிலிருந்து திரும்பி வருகிறார்கள். எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு அநேக மக்கள் ஆண்டவரை நெருக்கடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஒரே சந்தடி, சலசலப்பு, சப்தம், இரைச்சல். அந்த வேளையில பரிதிமேயு கூவுகிறான். அந்த அழைப்பு அவர் காதிலே விழுந்து இறைவர் சொல்றது, இயேசு நின்றார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் நம்மிடத்திலே அவரை நிற்க வைக்க வேண்டும், கடந்து போகக்கூடாது. நமது ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்திலிருந்து நம்பிக்கையோடு அவரை அழைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் ஜெபமாக இருக்க வேண்டும். இயேசு நின்று சீரிடம் சொல்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். ஆண்டவர் இரக்கம் அவனுக்கு கிடையாது. அந்த சந்தடியிலும் ஓரத்தில் இருந்து கதறிய குரலை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். அழைத்து வந்த பொழுது கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அதுதான் ஜெபத்திற்கு அடையாளம். நாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறோம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று. அப்படி அல்ல. நம் ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது அந்த வார்த்தை, அந்த ஜெபம் ஆண்டவரை தொடும் பொழுது ஆண்டவர் நம்மிடம் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொன்னான், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும்.
மீண்டும் நாமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆவியின் பார்வை இருந்தது, உலக பிரகாரமான காரியம் மூழ்கி அருளை இழந்து பார்வை இழந்திருக்கிறேன், எனக்கு பார்வையை தாரும். உமது வார்த்தையின் வழியாக உமது நம்பிக்கை கொண்டு உமது அன்பை ருசிக்க எனக்கு பார்வையை தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ சமாதானம் போ என்று சொல்கிறார். ஆனால் இறைவார்த்தை இந்திய நற்செய்தி வாசகம் கடைசியில அவனோ ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்றான். அவர் போன்னு சொன்னாரு, அவன் பின்தொடர்ந்து சென்றார். இதுதான் சீடத்துவம். நமது வாழ்க்கை நெருக்கடிகளிலே, கண்ணீரின் வேதனைகளிலே, நொறுங்கி போன நேரங்களிலே ஆண்டவருக்கு கதறும் பொழுது ஆண்டவர் நமது நீதியின் பொருட்டல்ல, அவரது இரக்கத்தின் பொருட்டு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். பிறகு அவரை தேடுவதும் கிடையாது, ஜபிப்பதும் கிடையாது, நேரமில்லை என்று நாம் ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் போ என்று சொன்ன பின்னும் ஆண்டவரை பின்தொடர்ந்த பரிதிமையை போல நமது வாழ்விலே எப்பொழுதும் ஆண்டவரை பின்தொடர்பவர்களாக இருந்தால் அந்த ஆசிரியர் நம்மளே நிலைத்து நிற்கும். இன்றைய குடும்பங்களிலே ஜப வாழ்வு இல்லை, திருப்பலி இல்லை, ஜபமாலை இல்லை, பாவசங்கர்த்தனம் இல்லை, ஆண்டவர் என்ற எண்ணம் இல்லை, அவரை தேடுவதும் இல்லை, அழைப்பதும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பின்தொடர்வதும் இல்லை. எனவே இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்வது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய், அரச குருத்துவ திருக்கூட்டமாய், ஆண்டவரின் உரிமை சொத்தாய் இருந்து ஆண்டவர் நம்மை நோக்கி என்ன வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு நமது உறவை வளர்ப்போம், அவரை பின்தொடர்வோம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, உமது திருக்குமாரன் இயேசு வழியாக வாழ்வின் வழிகளை கற்றுத்தந்தீர். எங்களுக்கு ஜெபிக்கவும், ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை அண்டி சேர்ந்து எங்களது குரலுக்கு அவர் செவி கொடுக்கும் அளவுக்கு எங்கள் நம்பிக்கை வளரவும் எங்களை வழிநடத்தும். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிரியர் நிமித்தம் அவருக்கு சாட்சிகளாய் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாமும் மீண்டும் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரை நோக்கி கதறுவோம், நம்பிக்கையோடு அவரது திருவிழம் நிறைவேற நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.